ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா, சொல்லுங்கள். நீங்கள் சார்? நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, 350 ரூபா வித்த கேஸை வாங்கி இப்போ 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்கிக்கிறோம். சொல்லுங்கள். ஓகேங்க சார். ஆ, மானியம் வருதுங்களா சார்? மானியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துட்டு இருக்குங்களா சார், இல்லை வரது இல்லைங்களா? வரலங்க, மானியமும் வரல. கேஸ் விலையும் 950 ரூபா 900 1000 ஆகி போச்சுங்கிறேன். 300 ரூபா வித்த கேஸு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் சார். வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். என்னால் முடிஞ்சா 100 ஓட்டு போடுறதுக்கு வேலையை பார்ப்பேன் சார். இல்லை, திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான் மேடம். சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். சார், அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். அரசாங்கம் இதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்போ உழைச்சிங்கிறதே போதும் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க, இப்போ உழைச்சிங்கிறதே போதுங்க. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 60 ரூபா வித்த பெட்ரோல் 110 ரூபா 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா வித்த கேஸ் 950 ரூபா 980 ரூபா 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா வித்த அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேற என்ன கேட்குறீங்க? அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன கேட்கலாம்? எண்ணெய் 100 ரூபா வித்த எண்ணெய் 250 ரூபா விற்குது. 250 ரூபா வித்த அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம், வேற என்ன கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார். சட்டமன்ற தொகுதி கேட்கல உங்களுக்கு, தெரியுங்களா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு? தெரியாதுங்க சார். ஏன் தெரியாதுங்க? என்னங்க சார், நீங்க சொன்னாதாங்க சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி. சார், செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க. செய்யூருங்களா சார்? ஆமாம் மேடம். நீங்க கேட்குறீங்களா? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? சார், பிஜேபி பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. சார், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இல்லைங்க, நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பற்றி? நான் ஒன்றும் நினைக்கலைங்க சார். நல்லது வரவிருக்கும் நினைக்கிறீங்களா? மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜியை வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார். நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி புள்ள, அதானி புள்ள, அதானி பேரன், அம்பானி பேரன், அதை எத்தனாயிரம் கோடி திடீர்னு ஒன்றானுக்கு பாரு. அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான். நீயும் நானும் கட்சியெல்லாம் ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கணும், சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபாய் விற்கும். 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ரைட், வச்சுட்டுங்களா? 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போடாதீங்க, நானும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மக்களோட மனநிலை என்னவோ அந்த ஆடியோவில் மிக அழகாக பிரதிபலித்தார். நான் கேட்குறது என்னன்னாக்க, இந்த மோடி அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? மக்களுக்கான மக்கள் நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது செயல்படுத்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு பக்கம் மக்கள் திட்டங்கள் ஒன்று கூட செயல்படுத்தவே இல்லை, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மற்ற பிரதமர்கள்லாம், இதுக்கு மோடிக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கி வச்சுட்டு போன பொதுத்துறை நிறுவனங்கள்லாம், அந்த பிரதமர்கள் எத்தனை உருவாக்கி இருக்கிறாங்க, மோடி அவர்கள் எத்தனை உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த ஒப்பீடு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முதல் பிரதமர், இந்திய நாட்டின் முதல் பிரதமர் நேரு அவர்கள் வந்து மொத்தம் 33 நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. அதே போல தான் லால் பகதூர் சாஸ்திரி அவங்க வந்து 5 நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா வந்து 66 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. மொரார்ஜி தேசாய் 9 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க.
ராஜீவ்காந்தி வந்து 16, பிபி சிங் அவர் ஆட்சியில் இருந்ததே மிக குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு போயிட்டாரு. பிபி சிங் அவர்கள் தான் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனை நிறைவேற்றினார். அவர் வந்து ஏறக்குறைய 1 ஆண்டு என்னமோ தான் ஆட்சியில் இருந்தார். அந்த 1 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சாதனை மண்டல் கமிஷனை அமல்படுத்தி 23% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமல்படுத்தினார். இதை பண்ணினாருன்றதுக்காக தான் பிஜேபி அக்மணி இவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி அவருக்கு கொடுத்த வந்த ஆதரவை வாபஸ் வாங்கினதுனால பிபி சிங் ஆட்சியோட ஆட்சி கலைஞ்சிருச்சு. இது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கினதுனால தான். ஒன்று விபி சிங் ஆட்சி காலத்தில் 2 பொதுத்துறை நிறுவனங்கள், இன்னொன்று வந்து பிவி நரசிம்மராவ் அவர் கூட 14 நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. அதே போல தான் ஐகே குஜ்ராலும் தேவகவுடாவும் இவங்களாம் குறுகிய காலத்தில் தான் பிரதமர்களாக இருந்தாங்க. இவங்க கூட ஒரு 2 பேரும் சேர்ந்து 3 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே போல் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிஜேபியை சேர்ந்தவர் தான். அவர் கூட ஒரு 17 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் மன்மோகன் சிங் அவர் தான் பிரதமர் மோடிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு 10 ஆண்டுகள் வந்துட்டு இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அவர் வந்து 23 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு. இப்போ நம்ம மோடிஜி நரேந்திர தாமோதர தாஸ் மோடிஜி அவர் எத்தனை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் உருவாக்குனது 1 கூட இல்லை, 0. ஒரு நிறுவனங்கள் கூட உருவாக்கல. சரி, உருவாக்கினதையாவது சரியாக நிர்வாகம் பண்ணி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் லாபத்தில் செயல்படுற மாதிரி நல்ல நிர்வாகத்தை கொடுத்து இல்லைம்மா இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு லாபத்தை மீட்டு கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. மொத்தம் 23 நிறுவனங்களை தனியாருக்கு வித்துட்டாரு. இது முழுசும் ஒரே ஆளுக்கு தான். இந்த அதானி அம்பானி அனுப்போ இந்த குடும்ப ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 23 நிறுவனங்களையும் வித்தாரு. இப்போ இந்தியாவிலேயே உலகிலேயே 3வது பணக்காரர் யாருன்னு பார்த்தா நம்ம இந்த அம்பானி தான். அம்பானி குடும்பம் தான் 3வது பணக்காரராக இருக்காங்க. எப்படி இவ்வளோ வயசு இந்த குறுகிய காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்கனாக்கா இத்தனை காரணம். நம்ம மோடி யாருக்காக வேலை செய்கிறாரு? அம்பானி அதானிக்காக வேலை செய்கிறாரு. அவங்க மட்டும்தான் பணக்காரங்களாக இருக்காங்க. மற்ற மக்கள் எப்படி நம்ம இருக்கிறோம், பொதுஜனங்கள் எப்படி இருக்காங்கனாக்கா ஏழையாகவே இருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. ஏன்னா இவங்க வேலைவாய்ப்பு உருவாக்கல. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னாங்க. அதில் நிறுவனங்கள் உருவாக்குனா தானே வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் உருவாக்கல, வேலைவாய்ப்பும் இருக்கல, யாருக்கும் வேலையும் கொடுக்கல. இன்னொன்று அவங்க ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னா எல்லா மாநிலத்திலையும் மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்துட்டு மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டி அந்த வெறுப்புணர்வு மூலமாக அந்த வெறுப்புணர்வை வந்து எதிர்கட்சி தான் செஞ்சதுன்ட்டு அவங்க மேலே பழியை போட்டு இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடி, மோடினாவே நாடகன்னு தான், நடிகன்னு தான் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. நாடகம் ஆடி ஆட்சியை கலைச்சி எல்லா பொதுவாக வந்து அரசியல் கட்சிங்கனாக்கா வாக்காளர்களை தான் விலைக்கு வாங்குவாங்க. ஆனால் எம்எல்ஏஸ்வே விலைக்கு வாங்குற ஆளுங்க நம்ம இந்த கரகாட்ட கோஷ்டி தான், நம்ம மோடி கோஷ்டி தான். எம்எல்ஏக்களே இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சி இந்த கட்சியோட தலைவர் தான் நமக்கு வந்து முதல்வராகணுன்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்கி அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு பிஜேபியோட ஆட்சியை அந்த இடத்துல அமல்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் நடந்தது, மகாராஷ்டிராவில் அதை தான் பண்ணாங்க. இப்போ பீகாரில் அவர் இந்தியா கூட்டணியில் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை மிரட்டி உருட்டி பிடிச்சி நிதிஷ்குமாரை அவர் பக்கம் இழுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட கைப்பாக்கையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கணும்னாக்க, ஒன்று நிதிஷ்குமார் மாதிரி இருந்தாக்க அவங்க கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரையம் அரைக்கிற மாதிரி அரைச்சி அது பிஜேபியோட கட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி இருக்கணும். ஒன்று நிதிஷ்குமார், இல்லை அந்த ஏடிஎம்கேக்காரங்க இருக்காங்க இல்லையா அடிமைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று எப்படி இருக்குன்னா, இன்னொன்றுக்கு உதாரணம் என்னென்னா, இப்போது ஜார்க்கண்டில் நடந்தது இல்லையா, அவங்க கட்சி எதிர்த்தாக்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் போட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க.
நம்ம ஜார்க்கண்டில் இப்போ தான் அவர் பேர் என்ன சோரன்ட்டு வரும், அவரை வந்துட்டு உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்க. இப்போ அவங்க அண்ணன் வந்து முதல்வராக இருக்காரு. பண பரிவர்த்தனை வழக்கில் வந்து உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்க. ஒன்று பிஜேபி ஆதரிச்சா நிதிஷ்குமார் மாதிரி ஆட்சியில் இருப்பாங்க, அந்த ஆட்சி அதிகாரத்தை முழுசும் பிஜேபி வந்து நிர்வாகம் பண்ணும், அப்படி இருக்கணும். அப்படி இல்லையா, நீ பிஜேபி எதுக்குறியா, இந்த ஜார்க்கண்ட் முதல்வரை போல் கைது செஞ்ச மாதிரி கைது செஞ்சு உள்ளே வச்சுருவாங்க. இன்னொன்று இருக்குது, இன்னொரு மெத்தட் என்னன்னாக்க, நம்ம இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர். அவர் யார்? ஒரு தேசிய கட்சியோட தலைவர். அந்த தேசிய கட்சியின் தலைவரையே மிரட்டி நீ என் கட்சியில் சேர்ந்துக்கோ, இல்லைனா உன்னை கைது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ அவர் வெளிப்படையாக அறிக்கை விடுறாரு, எங்களை வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அறிக்கை விடுறாரு, மிரட்டி கட்சியில் சேர்ந்துக்க சொல்லி மிரட்டுறாங்கன்ட்டு. ஏற்கனவே அவங்க கட்சியோட முன்னாள் அமைச்சர்களை எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. மகேஷ் சிசோடியா அது போன்ற அவங்களுடைய துணை முதலமைச்சர் கைது பண்ணி இன்னும் 2-3 அமைச்சர்கள் மேலே மிரட்டல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கு. அந்த தேசிய கட்சியோட தலைவர் ஆம் ஆத்மி கட்சி வந்து பஞ்சாபில் வந்து ஆட்சியில் இருக்குது, டெல்லியில் ஆட்சியில் 2வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கு, குஜராத்தில் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் இருக்குது. இந்த மாதிரி பல எல்லா மாநிலங்கள்லேயும் குறிப்பிட்ட ஓட்டு வங்கியோடு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியவே மிரட்டி உன் கட்சியவே என் கட்சியோட இணைச்சிக்க அப்படின்னு சொல்லி மிரட்டும்போது நம்ம செந்தில் பாலாஜியில் என்ன பண்ணுவார் பாவம். பிடிச்சி உள்ளே போட்டவங்க தான் காரணமே இல்லாமல், எப்போ போட்ட வழக்குன்னு இல்லை, ஒரு ஆதாரம் இல்லாமல், ஒரு இது முகாந்திரம் இல்லாமல், யாருமே குற்றச்சாட்டே இல்லை, அப்படி பிடிச்சி ஒரு மனுஷனை உள்ளே போட்டவங்க தான் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. ஜாமீனே கொடுக்காம மிரட்டிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, நீ வந்தால் என் கட்சியில் சேரு, இல்லைன்னா சிறையிலே இருந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனே கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட நிலை. ஒரு அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அரசியல் கட்சினா அது பிஜேபி மட்டும்தான் இருக்கணும், மற்ற கட்சியெல்லாம் அழிச்சிடணும். இப்படி தான் மாநில கட்சிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், எல்லாம் ஒன்னேன்னு ஒன்று நோக்கி ஒரே நேஷன் ஒரே ரேஷன், அப்படி எல்லாமே ஒன்று மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை கலைக்கும் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் வந்து இப்போ ராமர் கோயிலை கட்டி வச்சுட்டு இது எல்லா மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலை. ராமன் புகழ் பாடனா போதும் ஓட்டு வந்துடும் அப்படின்ட்டு ராமரை இப்போ வந்து கையில் எடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம மக்களாகிய நாம தான் இந்த பிஜேபி அந்த ஆடியோவில் வந்து அவர் ரொம்ப ஒரு 1.5 நிமிட காட்சியில் மிக சிறப்பாக பிஜேபியோட முகத்திரையை கிழிச்சாரு. இன்னும் நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது. 2024 இந்தியா முழுசும் இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு. இதுதான் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். மாநிலங்கள்லாம் வார்டுகள் போல பண்ணிடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும். அதனால் நம்ம மிக மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கோம். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.